என்னங்கடா ஜாலியாக திட்டி பேசுறான்னு வந்து அந்த மனுஷன் கண்ணை கலங்க விட்டு ரிவராக ஓட விட்டு விட்டார். இந்த வயசில் அந்த கை நடுக்கத்தோட மனுஷன் லோலாயம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மனுஷன் கை நடுக்கத்தோட எவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மனுஷனை ஏதாவது பேசினா அவ்வளோதான். 7 ஜென்மத்துக்கு என் பாவம் தீராது. எந்த நாகமாக வந்தால் முடியாது, சக்கமாக வந்தாலும் முடியாது. களி என்னடா பண்ணுற யாரா பேசி ஆகணும். வாய் வேறு நம்மனமான் இருக்குது. அதுக்குன்னு வேறு ஏதாவது கமெண்ட் போட்டு விட்றாதீங்க. அந்த பின்னாடி பானிபுரி கலக்காரன் இருக்கேன் பிடி அவனை பிடி லாக் பண்ண. அந்த மனுஷன் எவ்வளோ அழகாக பழம்லாம் வந்துக்கிட்டு இருந்தாரு. அதனால் போட்டு ஹெல்த்தியாக போட்டு சாப்பிடாம இங்கே போட்டு கையை போட்டு நோன்றதை உள்ளே போட்டு கிண்டுறதும் அதையும் இதையும் பண்ணுறதையும் பார்த்துக்கிட்டு உட்காந்து எப்படா சாப்பிட்றீங்க. இப்போ நான் பேச அந்த பானிபூரியில் வச்சுலாம் மூக்கு புடச்சிக்கிட்டு கோகம் வரும்பாரு. உங்களுக்கு பாருங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை போட்டு உழப்புறது வைக்கிறீங்க பாருங்க. உனக்கு க்ளவுஸ் கூட போட கரண்டி கூட யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக அப்படி கரண்டி எடுத்து லைட்டாக 2 ட்ராப் கையில் விட்டு லக்கி பார்த்து இந்த மாதிரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம போட்டு மொத்தமாக போட்டு உள்ளே கையை விட்டு நோண்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அப்படி தான் தானே பிடிக்கும். அந்த அரிஞ்சவே ஐவரில் தான் நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கு. என்னமோ போட்டு கலந்துக்கிட்டு இருக்காங்க. வெள்ளையான ஊற்றுறாங்க, பச்சையான போடுறாங்க. என்னடா பானிபூரியெல்லாம் வேற என்னமாடா. என்னமோ டேஸ்ட்டுக்காண்டி என்னமோ போகிறேன். கெமிக்கல்லாம் போட்டு கலந்துக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. பானிபூரி பிடிக்கிறாளுக்கு சாப்பிடுங்க, பிடிக்காது சாப்பிடாதீங்க. உங்கள் இஷ்டம் தான்.